ஃபஸ்ட்டு பிளேட்டில் வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறமா கறிவேப்பிலையே நல்லா இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடுங்க. ஓகேங்க. இது கூட வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேங்க. இது கூட வந்துட்டு தனியாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தயிர் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ காரம் வந்து இது போதுமான அளவாக இருந்தது. உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். ஓகே, அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் தாங்க நம்ம எடுக்கணும். மேலேயும் கீழேயும் ஒரு கட் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா வந்து ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம மசாலா தடவிடலாம். ஓகே, இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு கத்திரிக்காவை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மசாலாவை வந்து நல்லா அது மேலே வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, இன்னொரு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அது மேலே வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த மசாலாவை அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் வந்துட்டு மசாலா தடவி வச்சுருங்க. ஓகேங்க, நல்லா இப்போ பாருங்கள் சூப்பராக அந்த மசாலாலாம் நல்லா தடவியாச்சு. நம்ம இந்த மெத்தட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபிஷ் ஞாபகம் தான் வரும். ஓகே, இப்போ மசாலா வந்து நம்ம எல்லாத்துலேயும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆஃபாக வந்துட்டு பிரித்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாழை ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அந்த கத்திரிக்காயை வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு செட்டு வந்துட்டு நான் அந்த இலையில வச்சுட்டு மூடி நல்லா கட்டி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும். அதுக்கு தான். ஓகேங்க, இப்போ நல்லா கட்டிட்டு அதே மாதிரி இன்னும் ஒரு செட்டு கத்திரிக்காவை இன்னொரு வாழையில போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க இதே மாதிரி. ஓகேங்க, இப்போ நல்லா நம்ம வந்துட்டு ரெண்டுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கத்திரிக்காய் வெந்துடும். ஸோ அந்த கத்திரிக்காய் 2 இந்த இலையுமே வந்துட்டு அதுலேயே வச்சுருங்க. ஓகே, இது மேலே வந்துட்டு ஒரு வாழையில போட்டு மூடிட்டு நம்ம அந்த பேனோட மூடியை அதில் வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் வேகும். ஓகே, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வேக விடுங்க. அதை நான் 2 பக்கம் நல்லா வேகணும் இல்லையா, ஸோ அதனால தான். ஓகே, நல்லா இப்போ திருப்பி போட்டுச்சு. அதே மாதிரி மறுபடியும் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ நல்லா வாசனையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அடுப்பெலாம் ஆஃப் பண்ணிடலாம், போதும். ஓகே, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த இலை கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த வாழை இலையோட அந்த கத்திரிக்காய் வாசனை சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது வந்து நல்லா சூடான வெறும் சாதத்தோடு நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா வந்துட்டு கத்திரிக்காய் வெந்திருக்கு. அந்த மசாலாவும் நல்லா அதோட பைண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. ஓகேங்க, சூப்பரான வாழை இலை கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி.